நாகராஜ், நீங்க யூ ஹேட் அ வெரி ஸ்ட்ராங் ரியாக்ஷன் டு திஸ். இது எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்துக்களை? அதாவது அரசியலில் தெளிவான முடிவு இருக்கணும். ஒரு பக்கம் முடிவு எடுத்துட்டா அந்த முடிவோடு ஸ்டிக் ஆன் பண்ணணும். யார் வேணும் யார் வேணான்றதுல ரொம்ப தெளிவு இருக்கணும். நான் இது வரையும் என்ன நினச்சிருந்தேன், திருமாவளவன் அவர்கள் ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர், தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய நபர்னு நினச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 45 டேஸாக காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று, 4 நாளைக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லும் போது இதே தாவேக்காக இந்த பொசிஷன் அவர் ரொம்ப நாள் வச்சிட்டு இருக்காரு. திராவிட கட்சிகளை பாஜக ரொம்ப சிம்பிள். இதே தாவேக்கா தான் RSS பிள்ளைனாரு. அதே தாவேக்காவோட சேர்ந்துட்டாரா? அதே தாவேக்காவோட சேர்ந்த பிறகு இப்போ என்ன சொல்றாருன்னா 2 திராவிட கட்சியும் அழிக்குதுன்றாரு. சரி, ஒரு திராவிட கட்சியிலேருந்து ஆள் இழுக்கிறது. இப்போ அதிமுகலேருந்து தாவேக்காவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு. இவங்க அந்த கூட்டணியில் தானே இருக்காங்க, கூட்டணி ஆட்சியில் தானே இருக்காங்க. இல்லப்பா ஒரு திராவிட கட்சியை நீ அழிக்கிறப்பா, நான் 2 மினிஸ்ட்ரி எடுத்துக்கிற மாட்டோம்ப்பா, இப்படிலாம் பண்ண நாங்கள் பண்ண மாட்டோமா, ஒன்றும் தைரியமாக வெளில வந்துருங்க. இல்ல இதுல என்ன தப்பு இருக்கு? தாவேக்கா பாஜகவோட பிள்ளைன்னு சொல்றாரா? இல்லையா? இல்ல RSS ஓட பிள்ளைன்னு தானே சொன்னாரு அவரு. முன்னாடி சொன்னார். அதே முன்னாடி எல்லாம் கணக்கு தான். முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி பேசினது பின்னாடி எடுத்தா யாரு சொல்றதையும் எடுக்க முடியாது. 3 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரா? முன்னாடி சொன்னாரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரா? மே 4க்கு முன், மே 5க்கு பின் அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் எல்லா கட்சி நிலைப்பாடும் மாறி இருக்கு. நீங்க யூ கேன் நாட் சிங்கிள் அவுட் மிஸ்டர் திருமாவளவன். இல்லங்க, பிரச்சனை என்னன்னா ப்ளீஸ் கனெக்ட் ப்ளீஸ். அவர் தீர்க்கமான ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு. நான் அந்த மந்திரி சபையில போறேன், அவங்கள கூட்டணியில போற முடிவு எடுத்துட்டா அதை ஸ்டிக் ஆன் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சா ஒரு பொலிட்டிஷியன் எவ்வளவு அவங்க தொண்டர்களுக்கு தான் பிரச்சனை, யாருக்கும் பிரச்சனை இல்லை. என்னப்பா இவர் தெளிவே இல்லாம இருக்காரு அப்படின்ற ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக வரும். பிளஸ் அவர் சொன்னதுல பாருங்க, கடைசியா அந்த பத்திரிகையாளர் யாருன்னு கேட்கல, கரெக்டா ஒரு நூல் போட்டார். என்ன இப்ப தாவேக்காவை என்ன இதில் நினைக்கிறீங்கன்னா அது தாவேக்காட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்றார். இவர் தான் என்ன சொல்றாரு, அதிமுகவும் பாஜகவும் ட்ரை பண்ணுது இந்த மாதிரி பண்ணு சொல்லும் போது தாவேக்காவுக்கு இவர் சொல்லணும்ல, அதிமுக பாஜகவுக்கு இஸ் டூயிங் எ ஷீல்டு, ரைட்? அவரோட கூட்டணியில் இருக்காரு. அவர் அந்த இதுதான் இங்க பாருங்க, திமுக மினிஸ்ட்ரி தரல திருமாவளவன் அவர்களுக்கு, காங்கிரஸ் தரல. பட் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாருங்க, மினிஸ்ட்ரியில இடம் பெற்றதுனாலேயே அவங்களுக்கு அடிமை சாசனம் கொடுத்ததா அர்த்தமா? அடிமை சாசனம். why should I be completely loyal to anyone கேக்குறாரு. why should be completely loyal? தாவேக்காவுக்கு இவங்க நம்பர்ஸ் தேவை, அதனால அந்த நெசசிட்டில இந்த அரேஞ்ச்மெண்ட் உருவாயிருக்கு. அவர் அதனால சர்வபரி தியாகம் செய்யணுமா? சர்வபரி தியாகம் செய்ய சொல்ல நான் சொல்றேன், இந்த சைடா அந்த சைடா நிலையான முடிவு எடுங்கன்றேன். ஒரு அரசியல்ல இடம் இல்லையான்னு கேட்கறாரு. திமுக இருந்தவரை எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கலாம். பட் எலெக்ஷன் முன்னாடி வரலையும் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் முடிகிற வரலையும் அந்த கூட்டணியில அவங்கள ரொம்ப லாயலா நடத்தப்பட்ட ஒரு நபர் திருமாவளவனார்களா இருந்தாரு. திருமாவளவனும் அதுக்கு பயங்கர இது பண்ணாரு. ஆனா இங்க மினிஸ்ட்ரி வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் இந்த மாதிரி ரெண்டு தடவை பேசுறாரு? அதாவது நீங்க 3 நாளைக்கு ஒரு வாட்டி மாத்தி மாத்தி பேசுறதா இங்க பெரிய பிரச்சனையா இருக்காரு. ஓகே விக்கி, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் நீங்களும் விஜயும் அண்ணாமலையும் RSS பிள்ளைங்கன்னு எழுதுறீங்க. அண்ணன் திருமாவளவனும் அந்த அலவரிசையில் இருக்கிறாரோ? இல்லை, திருமாவளவன் அவர்கள் தான் முதல்ல அதை பதிவு பண்ணுறாரு, தாவேக்கா RSSன் பிள்ளை அப்படின்னு பண்ணுறாரு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி கிளைம் பண்ணவர், அதற்கு பிறகு இன்னைக்கு கூட்டணியில் அங்கம் வகிப்பதனாலேயே பல விஷயங்களை மென்று முழுங்குறாரு. அவரால் பேச முடியல, அதுதான் காட்டுது. அவர் என்னென்ன விஷயங்களை பேசிட்டு இருந்தாரோ, எதெல்லாம் சனாதன எதிர்ப்புன்னு பேசினாரோ, எதெல்லாம் ஊழல், எதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் மாநில உரிமைகளை பறிக்கிறது பாஜகன்னு பேசினாரோ, அதெல்லாம் இப்போ அவரால் பேசவே முடியலையே. ஸோ அப்போ 2 ஸ்டாண்டில் இருக்காரு. அவர் தன்னுடைய விசிகாங்கிற நிலைப்பாட்டிலேருந்து பேசுறதா, இல்லை தாவேக்கா கூட்டணியில் இருக்கிற விசிகா அமைச்சரவையில் பங்கேற்கிற விசிகாவா பேசுறதாங்கிறதே அவருக்கு தெரியல. இன்னைக்கு விபிஜி ராம்ஜி தமிழ்நாட்டில் அமுல்படுத்தப்பட்டாச்சு, போன வாரமே அமுல்படுத்திட்டாங்க. திமுக ஆட்சியில் கூட்டணியில் இருந்த போது யார் இருந்தா, விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த திட்டத்தை எதிர்த்து போராடணும். எதுக்கு? 40% மாநில அரசின் மேல திணிக்கிறோன்னு. இப்ப அதை கொண்டு வந்தாச்சுல. திருமாவளவன் வாய் திறந்தாரா? காங்கிரஸ் வாய் திறந்ததா? கம்யூனிஸ்டுகள் வாய் திறந்ததா? இல்ல. இப்ப பேசன்முகம் அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க, பாஜக அங்க செய்வது போல இங்க இல்லைங்க. அவர் சொல்றாரு பாஜக தாங்க இந்த மாதிரி எம்எல்ஏக்களை இந்த மாதிரி பண்றாங்க, அது பேரம், இங்க அந்த மாதிரி நடக்கல, விருப்பப்பட்டு சேர்றாங்க. அப்ப இங்க திருமாவளவன் சொல்றாரு, இல்ல சண்முகம் சொல்றாரு, இப்ப கூட்டணியில் இருக்கிற ஒரு நபர்களின் விருப்பமும் அதான். அடுத்தது வீரபாண்டியன் சொல்றாரு, இடதுசாரிகளும் அமைச்சரவையில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு வெகு விரைவில் உண்டு மறுத்துட்டாங்க. இல்ல பேசினாரா இல்லையா? அப்ப இப்படி ஒண்ணு, ஏன்னா அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை எந்த நிலைப்பாடு முரண்பாடுடைய வெளிப்பாடு இன்னும் சிம்பிளா சொல்றேன், ஆபரேஷன் எல்னு ஒண்ணு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் 15க்குள்ள இன்னைக்கு பேசப்படுகிற செய்தி, ஆகஸ்ட் 15க்குள்ள இன்னும் அதிமுக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கெல்லாம் சேர்க்கணும்.
எவ்வளவு தூரம் முடியுமோ 25 பேர் ஆதரவு கொடுத்ததுல 6 பேர் வந்துட்டாங்க. பாக்கி எத்தனை பேரை முடியுமோ இப்ப ஆகஸ்ட் 15க்குள்ள சேர்த்துடணும். அது உத்தரவு. அது என்ன எல்லு அது என்ன எல்லாம் இது ஆபரேஷன் எஸ் நீங்க செய்றீங்கங்கறாங்க. என்னவோ ஆபரேஷன் லீடர்ஸா யாருக்கு இது வரைக்கும் தெரியல. பட் ஏன் சொல்றேன்னா காமேஷ் தான் லவ் சிம்பல் அண்ணாமலை இருக்கிற லவ் எங்க அண்ணன் அதனால தளபதி விஜய் நாமல இருக்கிற லவ். ஆமாமா லவ்ல தான் எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. இப்ப வந்த பிறகு அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தேர்தலை கொடுக்க போறாங்களான்னு அதையும் நம்ம பார்க்க போறோம். சரி. சோ அந்த மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதை அவரால மென்னும் முழுங்கவும் முடியல, அதை சொல்லவும் முடியல. அதனால தவிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வெளிப்பாடா. ஒரே ஒரு சுருக்கமா திரு பாவலன் அவர்கள் நேரா அவருக்கு ஒரு பயம் இருக்கும். சப்போஸ் நம்ம இவங்க வெளில துரத்திட்டாங்களா எல்லாரும் வந்ததுக்கு ஏன் துரத்த போறாங்க? அவங்க நம்பர்ஸ் இவங்களுக்கு தேவை. விடுதலை சிறுத்தைகளுடைய ரெண்டு நம்பி இந்த ஆட்சி இருக்கு. எல்லாரும் வராங்க. ஒரே நிமிஷம். பாமக நெருக்கமாயிட்டு இருக்கு. நீங்க அதை நீங்க பாத்துட்டு சௌமியா அன்புமணி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆக போறாருன்னு பேச்சு. இங்க 2 நீக்கினா அங்க 4 இருக்கு. அந்த உறுத்தலுடைய வெளிப்பாடா இன்னமும் கூட தமிழக வெற்றி கழகத்தை RSS உடைய பிள்ளையாத்தான் திருமாவளவன் பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரேஷன் வருது. நீங்க தான் தெளிவுபடுத்தணும். அடிக்கடி குழப்பறீங்கிற விமர்சனமும் இருக்கும். பாவலன் அண்ணா வணக்கம் ஹரி. குட் ஈவினிங் ஹரி. வணக்கம் வணக்கம். இப்ப இவ்வளவு நேரம் யார் விக்கி பேசிட்டு இருந்தாரா? ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி நாகராஜ் பேசியிருந்தார். மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடிங்கிற மாதிரி. நான் நாகராஜ் பேசுனதை பார்க்கல, விக்கி பேசுனதை கேட்டேன். ரொம்ப அவங்களாம் நினைச்சா பரிதாபமா இருக்கு. அதாவது அவர் சொல்றாரு பல விஷயங்களை எங்க தலைவர் பல விஷயங்களை பேச முடியாம தவிக்கிறாராம். பல விஷயங்களை அவர் பேசினால் திமுகவின் முகத்திரை கிளியும். பேசுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய எங்க தலைவர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீது நல்ல தலைவருக்கு மக்கள் மேல தான விசுவாசம் இருக்கணும். திமுகவை ஏன் காப்பாத்தணும்? நம்ம இல்ல தாவேகாவை ஏன் காப்பாத்தணும்? திமுகவை காப்பாத்தலங்க. கடந்த 5 ஆண்டுகள் திமுகவோட இருந்தோமா? திமுகவுடைய பாவ மூட்டைகளை எங்க தலைவர் சுமந்திருக்காரு. திமுகவுடைய பாவ மூட்டைகளை விடுதலை சிறுத்தைகள் நாங்க சுமந்திருக்கோம். விக்கி கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன். விக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க பேசுறதுக்கு நான் கேட்டுக்கிட்டேன். நான் இணைப்புல இப்ப வந்திருக்கேன். இப்ப எங்க தலைவர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சாருன்னு வச்சுங்களேன், திமுகவுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாயிரும். அதனால உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அறிவாலயத்தில் போய் என்ன நடந்துன்னு கேட்டுட்டு திமுக சார்பா பேசல. அப்படியே எங்களுக்கு 2009 ஈழ விடுதலை போராட்டம் நடந்தது. அன்றைக்கு என்ன நடந்தது? காங்கிரஸோடு திமுக விசிக இணைந்து 2009 வெற்றி பெற்று தமிழ்நாட்டில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றான். அன்றைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே ஈழ ஆதரவாளர்கள் ஒரு அணியா கட்டமைக்கப்பட்டு அவதூறுகளை பரப்புனாங்க. அதாவது காங்கிரஸோடு கைகோர்த்து திமுக தான் ஈழத்தமிழில் கொன்றுச்சுன்னு கொலைப்பலியை தலைவர் கலைஞர் மேல சுமத்தினாங்க. திமுகவுக்காக அன்றைக்கு நாங்கள் வாதாடினோம். ஒரு மாநில அரசுக்கு போரை நிறுத்தக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு திமுக வாதாடல. நான் கைகோர்த்தோம். அது விடுதலை புலியோட விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்க சேர்ந்தோம். ஆனா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லயும் சாலை மறியல் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல அவர்கிட்ட உங்களுக்கு இருங்க ஏங்க, அதெல்லாம் இதுல இந்த பேச்சு பேசக்கூடாது. தமிழீழ விடுதலை போராட்ட அரசியலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? வாயை மூடிட்டு நான் பேசுறதை கேட்கணும். என்ன தெரியும்னா திருமாவளவன் அவர்களுக்கு தான் ஈழ விடுதலை பத்தி தெரியுமா? வேற யாருக்குமே தமிழ்நாட்டுல தெரியாதா? உங்களுக்கு தெரியாதுங்க. குறுக்க வராதீங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். நான் பாருங்க, அன்றைக்கு டிஆர் பாலு, கனிமொழி உட்பட கிட்டத்தட்ட நிறைய 6 காங்கிரஸ் 6 எங்க தலைவர் போயிருக்காங்க. அங்க டீ கூட குடிக்கல. எங்க தலைவருக்கு முன்னாடி டீ வைக்கிறாங்க, எல்லாரும் டீ வைக்கிறாங்க. எல்லா எம்பிக்களும் எங்க தலைவரை பாக்குறாங்க, இவர் டீ குடிக்கிறாரான. நான் எங்க தலைவர் டீ குடிக்காத காரணத்துல யாருமே டீ குடிக்கல. அவங்க தேயிலை பாக்கெட் கொடுக்குறாங்க. அதை கூட எங்க தலைவர் வச்ச பிறகுதான் எல்லாரும் வச்சுட்டு வந்தாங்க. காங்கிரஸ்ல மட்டும்தான் 2 பேர் அந்த பாக்கெட் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய ஒரு அதிபர் மாளிகைக்கு போயிட்டு அந்த நாடு அதிபர் ராஜபக்சே
அவன்கிட்ட தான் போய் கோரிக்கை வைக்க போறோம், அங்கதான் சந்திச்சு பேச போறோம். அப்ப அவர் கையை நீட்டும் போது கையை கொடுக்காம என்ன பின்னாடியே கட்ட முடியும்? சரிண்ணே, அது என்ன அதெல்லாம் கிமுன்னு இப்ப நீங்க கிபிக்கு வந்து 2026ல இந்த ஒரு கருத்து. விடுதலை புலிகளும் இந்த ஒரே ஒரு கருத்து. விடுதலை புலிகளும் சிங்கள ராணுவமும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஆனா கை கொடுத்துக்கிறாங்க. பேச்சுவார்த்தை நடத்தும் கை கொடுத்துக்கிறாங்க, தேநீர் பரிமாறிக்கிறாங்க. அதுதான் நாகரிகம். சரி, தலைவர் வந்து எங்கேயோ கொண்டு போறீங்க எல்லாரும். அண்ணா இன்னைக்கு ஏன் உங்களுக்கு தான் பிறந்த நாள் சொல்றாரு? ஏங்க அவங்களுக்கு தேவை பிறந்தநாள் சொல்றாங்க. நீங்க தாங்க அத பிறந்தநாள் சொல்றீங்க. அமித்ஷா அவர்களே, அமித்ஷா எனக்கு அடித்தார், என்னோட ஜாதகத்தை பார்த்து எனக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னு மேடையில பேசுறது யாரு? காணொளி எல்லாம் இருக்கு, வேணா எடுத்து காட்டுறேன். நான் பதில் சொல்றேன். அதாங்க இவ்வளவு நாளா பேசுனாங்களா, இன்னைக்கு அவங்க வாழ்த்து சொல்றாங்க, ஒரு மரபை வந்து கையில எடுக்கிறாங்க. இந்த மரபை தான் தமிழ்நாட்டுல அமித்ஷா வாழ்த்து சொன்னா ஸ்லாயிக்கிறீங்க, சீமான் ஸ்டாலின் பார்த்தா பேசிக்கிறீங்க, விமர்சிக்கிறீங்க. அததாங்க அது மட்டும் புதுசா ஒரு காதல் மலருது. உதயநிதிக்கு ஏங்க கொலைப்பழி சுமத்தினவர் சீமா, பேனாவை சிலை வச்சா உடைப்பேன்னு சொன்னாரு. பார்ப்பன கடப்பாறை வச்சு திராவிட அரசியல வேரோடு சாய்ப்பேன்னு சொன்னாரு. வாழ்நாள் முழுவதும் சீமானுக்கு எதிர்ப்பு அரசியல் திமுக தான். திமுக அதாவது அரசியலை வெளிப்படுத்த திட்டினா கூட பரவாயில்ல, தனி மனித தாக்குதல் நடத்தினாரு, தெலுங்குன்னு சொன்னாரு. தலைவர் கலைஞர் அவர் முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து தெலுங்குன்னு சொன்னாரு. திருட்டு ரயிலேறி வந்தான்னு சொன்னாரு. குடும்ப உறுப்பினர்கள் தனி மனித தாக்குதல் நடத்தாரு. அவரோட இன்னைக்கு கொஞ்சம் கொலாவீங்க. கல்யாணத்துல பார்த்து எதிரியா இருந்தாலும் கை கொடுக்கிறது மாண்பு, ஆனா முதுகுல குத்துற துரோகிகளை கூடவே வச்சு அப்படி வாங்க. இத சீமான தூக்கி பிடிக்கிறீங்களே, சீமான தூக்கி பிடிக்கிறீங்களே, என்ன உங்க யார் வேணாலும் கை கொடுப்போம். நாங்க வாண்டடா வந்து சீமான் என்ன வந்து கை கொடுத்தாருன்னு பேசல, அமித்ஷா கைய கொடுத்தா போன் எடுத்து பேசல. கைய கொடுத்தா பரவாயில்லைங்க. மணமேடையில மணமகன் வந்து மணமகள் கைய பிடிச்சிட்டு ஊர்வலம் வருவாங்கல்ல, அது மாதிரி வந்தார் உதயநிதி. ஏன் உங்க தலைவர் பிடிச்சி வரும்போது நல்லதா தெரியுதா? நடக்க தெரியாதா? ஏன் நடக்க தெரியாதா? யாரு அண்ணே விட்டுரும் அதெல்லாம். இந்த லாவணி ஓயாது. டாபிக் வந்துரும். இப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்க விக்கி, இப்படி எல்லாம் திமுக டாபிக் பேச விடுங்க அவரை. அண்ணே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஆனா திமுக நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அண்ணா திமுக இப்படி ஆகுதேன்னு வருத்தப்படுறீங்க, ஆர்எஸ்எஸ் இதை செய்யுது அப்படிங்கிறீங்க. ஆனா இன்னைக்கு எந்த தாவேக்காவோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்களோ, அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்கிறீங்களோ, அவங்க மேல உங்களுக்கு ஒரு சந்தேக பார்வை இருக்கோ? இல்லங்க, இப்போது வரைக்கும் எங்க தலைவர் என்ன சொல்றாரு, திராவிட கட்சிகளை வந்து அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்றாரு. திமுகவுக்கு சேர்த்து தான் பேசுறாரு. அதை புரிஞ்சுக்க தெரியல உங்களுக்கு. நாங்க வந்து திமுக துரோகம் பண்ணிட்டு போனோமா? இல்லன்னு எங்க தமிழக வெற்றிகரத்தை இம்ப்ளிகேட் பண்றீங்களே நீங்க. ஆர்எஸ்எஸ் செய்யுது, ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையை ஏவி விடுது, இறக்கி விடுதுங்கறீங்க. என்ன பாருங்க, பத்தி கேக்கும்போது அவங்கள சப்போர்ட் பண்ண மாட்டேங்கறீங்க. அது என்ன கணக்கு? அவங்க மேல இன்னும் சந்தேகம் இருக்கு உங்களுக்கு. எங்களுக்கு அரசியல் ஆதாயத்தை விட உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய இடத்தில் எங்க தலைவர் இருக்கிறாரு. தேர்தல் முடிவுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன அவர் காதுக்கு வருதோ, என்ன சந்திக்கிற அத்தனை பிரஸ்ல சொல்றாருல, எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சாரா, மூடி மறைச்சாரா? அவர் காதுக்கு என்ன வருது, கண்ணுல எது படுது, அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் சொல்லிட்டு வராரு. தெளிவா தான் இருக்கிறாரு. என்னன்னா இருதுருவ அரசியல். தாவேகா துணை போகுது அப்படின்னா ஆமான்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகுது. அதுதான் எங்க தலைவர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. ஒரு பக்கம் வந்து அதிமுகவை ஏறக்குறைய வந்து அதோட நிலைமை தெரியும், கவலைக்கிடமா இருக்கு. புதுசா அண்ணாமலை வந்து பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்காரு. சரி, இன்றைக்கு அதிமுக வந்து அழிச்சிட்டு டிஎம்கே டிவிகே என்கின்ற அந்த இருதுருவ அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்னும் சில காலத்தில் திமுகவை தனிமைப்படுத்திட்டு இங்க வந்து பாஜக வந்து அண்ணாமலை மூலமா வலிமை அடைந்து தாவேகாவா பாஜகவா என்கின்ற அந்த இருதுருவ அரசியலை வந்து முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு துணை போகுதுன்னு நீங்க இம்ப்ளிகேட் பண்றீங்க. அதுதான் பிரச்சனை. அப்படி இம்ப்ளிகேட் பண்ற கட்சியோட நீங்க ஏன் கூட்டணி உறவுல இருக்கணும்? இல்ல மந்திரி சபையில இருக்கணும், மக்கள் செலவுல ஏன் அமைச்சர் துணை போகுதுன்னு சொல்ல பொறுப்புல இருக்கணும். இல்லங்க, நாங்க துணை போகுதுன்னு சொல்லல, தாவேகாவை கண்டிக்கல. இருதுருவ அரசியல் இங்கே உருவாக்கப்பட்ட இதுல தாவேகா சம்பந்தப்படுதான்னு கேட்கும்போது தான் கேட்கணும். அப்படிங்கும்போது நீங்க கன்வின்ஸ் ஆகல.
இல்ல கன்வின்ஸ் ஆகலங்க. இல்ல அப்ப தாவேக்கா துணை போறதுன்னு சொல்லணும். இருங்க கட்டமைப்பு ரீதியா, கட்சியோட கட்டமைப்பு ரீதியா திமுகவை தாவேக்கா ஒப்பிடும்போது திமுக பலம் வாய்ந்த கட்சி. அப்ப இருதுருவ அரசியல் நோக்கி நகரும் போது தாவேக்கா தன்னுடைய கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால வந்து எங்க இருந்து ஆள் எடுப்பாங்க? திராவிட கட்சியில இருந்து ஆள் எடுப்பாங்க. இத வந்து நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா சொல்றாரு. இத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அரசியல் ஞானம் வேணும். எங்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு அது எப்படி நடக்கிறதா அவருக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. இங்க யாருக்காவது புரியுதா? இப்ப பாஜக இருங்க, பாஜக வந்து நேரடியா இல்ல நீங்க வந்து இருதுருவ அரசியலை கொண்டு போறாங்கங்கறீங்க. பாஜக ஒண்ணா இருக்கணும்னு வேற சொல்றீங்க. பாஜகவும் திமுகவும் இதெல்லாம் விளங்கிக்க மாட்டேங்குது இந்த தத்துவங்கள் எல்லாம். ஹரி ஒரு நிமிஷம் அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி. இன்றைக்கு அதிமுக வந்து ஒரு அழிவை நோக்கி போயிடுச்சு. திமுக தேர்தல் தோல்வியில வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. அந்த திமுக அணியில இருந்தவங்க நாங்க வந்து அணி மாறிட்டோம். தாவேக்கா அப்ப திமுக இன்றைக்கு வந்து ஒரு வலுவான கூட்டணி இல்லாம ஒரு சைடுல இருந்து நிலைநிற்கிறாங்க, ஒரு எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அப்ப இங்க வந்து என்னன்னா டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிக்குன்றதான் இன்னைக்கு வந்து போக்கஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அண்ணாமலையை வந்து இறக்குறாங்க, வேற ஒரு பேர்ல இறக்கி விடுறாங்க. இப்ப அண்ணாமலைக்கு என்ன அஜெண்டா அப்படின்னா அதிமுகவை கைப்பற்றுவது, அதிமுக வாக்குகளை அவருக்கு ஆதரவா எடுக்கிறது, மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக செல்வாக்கை அண்ணாமலை வந்து எடுத்துக்கொள்வது. சரி, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமூகம்.